வழி நடத்தணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. இப்ப சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க ராஜா வேணும்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல, நான் காட்டுற ஒருத்தனை அவங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ராஜா யார அபிஷேகம் பண்றாரு? சவுலை அபிஷேகம் பண்றாரு. சவுல் 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து வருகிறான். ஆனா அவன் கடைசியா என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவர் சொல்றதை சரியான விதத்துல செய்யாம கீழ்ப்படியாம போனான். அதனால கர்த்தருக்கு அவன் மேல பயங்கரமான கோவம். நம்ம சொல்லி அவன் வந்து கரெக்டா செய்யலையே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு அவன் மேல கோவம் வந்து என்ன பண்றாரு? அவனை ராஜாவா இருக்க விடாம அவனை தள்ளி போடுகிறார். இவன் இனிமே ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் தாவீதை ராஜாவாக உயர்த்துகிறார். இப்ப தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீது என்ன பண்றான்? இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய வழியில, சரியான வழியில நடத்தி கொண்டு போகிறான். தாவீதோட வாழ்க்கையில சில பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களுக்கான தண்டனையை கர்த்தர் அப்போதே அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்போவே அவன்